ஹலோ வணக்கம். இது உங்கள் சிவி ஜோன். சொல்லாம எப்படி இருக்கீங்க? இப்போ பார்த்தீங்கன்னா இது திவாகர் தானா? உண்மையிலேயே எனக்கு டவுட்டாக தான் இருக்குது. ஏன்னா திவாகர் இவ்வளவு தெளிவாக ரொம்ப அப்படியே தெளிவாக இப்படி வந்து பாயிண்ட்டை வந்து பேசுவார்னு சத்தியமாக எதிர்பார்க்கல. செம்ம பெரிய மாற்றம். இது உண்மையிலே ஒரு பெரிய மாற்றமாக தான் நான் பார்க்குறேன். ஏன்னா எப்பயுமே பார்த்தீங்கன்னா சொன்னதையே சொல்லிட்டு இருப்பார். அதே மாதிரி அவர் சொல்கிறதுல நமக்கு ஒரு சிரிப்பு வரும். ஆனால் இந்த வாட்டி அவர் பேசும்போது என்ன இது இந்த மாதிரி பாயிண்ட் அவுட் செம்மையாக பேசுகிறப்பலையன்ற மாதிரி இருந்துச்சு. என்னென்னா திவாகர் வந்து திவ்யாவை தாக்குறாரு. நீங்கள் இஷ்டம் இருந்தால் இங்கே இருங்க, இல்லை எந்திரிச்சு போங்கன்னு சொன்னீங்களா? நீங்கள் ஒன்று பிக் பாஸ் கிடையாது. கரெக்டு தான், உண்மை தானே. அப்போ திவ்யா வந்துட்டு இல்லை, நான் உங்களை பிக் பாஸை கேட்டுட்டு தான் போக சொன்னேன் அப்படின்றாங்க. அப்போ திவாகர் என்ன சொல்கிறாரு, அதை சொல்கிறதுக்கு அதை சொல்கிறதுக்கே உரிமை கிடையாது. அப்புறம்னா நீங்கள் பிக் பாஸை கேட்டு சொல்லுங்கள், பிக் பாஸை கேட்டு போங்கன்றீங்க அப்படின்றாங்க. சமல்ல, அது உண்மையிலேயே சொல்கிறதுக்கு அந்த ஒரு இது வேணும், தில்லு. அப்போ இவங்க வந்துட்டு பார்வதி மாதிரியே சொல்கிறாங்க, எனக்கு உரிமை இருக்குது. உரிமை இல்லைன்ட்டாங்க. எனக்கு உரிமை இருக்குன்னா நீங்கள் வந்துட்டு பிக் பாஸை கேட்டு போங்கன்னு சொல்கிறதுக்கு உங்களுக்கு முதல்ல எங்கே உரிமை? நீங்கள் அடுத்தவங்க தப்பாக சொல்லலாம், ஆனால் நீங்கள் வெளியே போங்கன்னு சொல்கிறதுக்கு உங்களுக்கு உரிமையே கிடையாது. அதை வந்துட்டு சொன்னாங்கன்னா அது வந்து ஜோக்கர் மாதிரி தான். உரிமை இல்லாத விஷயத்தை பற்றி எனக்கு உரிமை இருக்குன்னா என்ன அர்த்தம்னு தெரியல. ஆனால் திவாகர் சமயம் அங்கே ஒரு விஷயத்தை வைக்கிறார். என்னென்னா இது சரியான பாயிண்ட். திவ்யா வந்து ஓட்டை வச்சு இங்கே யாரும் எலிமினேட் பண்ண போகிறது கிடையாது, சரிங்களா? நீங்கள் பாட்டுக்கு வந்துட்டு என்னமோ நான் பிக் பாஸ் கேட்டு தான் சொன்னேன், உங்களை எலிமினேட் பண்ணுறாங்கன்றீங்களே. உங்கள் ஓட்டை ஒன்றும் இங்கே வச்சு யாரும் இங்கே எலிமினேட் பண்ண போகிறது கிடையாது. அடுத்தது இவ்வளோ பேசுனீங்களே, வெங்காயமாக பேசுனீங்க, செம்மையாக பேசுனீங்க. ஆனால் நாமினேஷன் 3% சொன்ன உடனே மற்ற ஆளுங்க மாதிரியே 10-11 ஒரே ஆளை நாமினேட் பண்ண மாதிரி நீங்களும் வந்துட்டு முடிவு எடுத்தீங்க பார்த்தீங்களா? இதை நான் உங்ககிட்ட எதிர்பார்க்கவே இல்லை. நீங்கள் தைரியமாக முடிவு எடுப்பீங்க நான் ரொம்ப எதிர்பார்த்தேன். ஆனால் நீங்கள் பண்ணது என்ன, 10-11 போயிடுச்சு. நீங்களும் அப்படி தாண்டதை நிரூபிச்சிட்டிங்கன்ட்டார். அவங்களே கிளாப் பண்ணுறாங்க, அது கரெக்டு தான், நான் முடிவு எடுத்துருக்குன்ற மாதிரி. எங்கேயோ அப்போ நீங்கள் திவாகர் இவ்வளோ நாளாக இந்த மாதிரி நீங்கள் பாயிண்ட் அவுட் பண்ணி அசால்ட்டாக பேசுனா வேறு மாதிரி வருமே. ஆனால் வந்து திவ்யாவுக்கு பர்சனலாகவே வந்து திவாகர் மேலே ஒரு கோபம் இருக்குது. ஏன்னா வெளியில் திவாகர் நிறைய இஷ்டத்துக்கு பேசி வச்சுருக்காப்புல. அதுவும் குறிப்பாக பார்த்தீங்கன்னா ஜாதின்ற ஒரு விஷயத்தை வச்சு எக்கச்சக்கமாக பேசியிருக்கார் போல். அதெல்லாம் நிறைய பேர் பார்த்துட்டு தான் திவாகர் மேலே கோபம் வருதுன்னா அது முக்கிய காரணம் அதுதான், சரிங்களா? ஸோ அதனாலேயே இவங்க 2 பேருக்கும் பயங்கரமாக முட்டிக்குது. பட் இங்கே வந்து திவாகர் கேட்ட கேள்வி செம மாசான கேள்வி. இதை பற்றி உங்களோட கருத்தை சொல்லுங்கள். பாய் நம்பரில்.